உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்க 3 பேரும் எங்க அப்பாவுக்கு கௌரவங்க. அதனால அவரோட கௌரவம் தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. அவ்வளவுதான். எனக்கே தெரியும், சில நேரங்கள்ல நாம உண்மையை பேசும்போது அது கசப்பாதான் இருக்கும். அது எனக்கும் தெரியும். ஆனா சித்தப்பா, நாம என்ன செஞ்சாலும் அது கௌரவத்தோட செய்யலாம். தலை குனிய வேண்டாம் சித்தப்பா. நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா என்ன? ஐயோ லக்ஷ்மி, நான் அப்படி சொல்லவே இல்லை. நீ சொல்றது எல்லாமே நியாயம்தாமா. ஆனா இப்போ நாம என்ன பண்றது? ஷாலுவை எங்கன்னு தேடுறது? யார் நமக்கு உதவி செய்வாங்க? அதோட சித்தப்பா, 24 மணி நேரத்துக்கு போலீஸ் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ கைய கட்டிக்கிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா போலீஸை தாண்டி நமக்கு வேற யாரையும் தெரியாது இல்லையா? பின்னேனவா, வேற யாராவது இருந்தா சொல்லு. வாழ்க்கையில இவ என்னைக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவகிட்ட இருக்கு. அண்ட் அவ விரும்பினாலும் விரும்பலனாலும் இவளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவ வாழ்க்கை முழுக்க நான் கொடுப்பேன். ஐ ப்ராமிஸ் தட். ரிஷி, உனக்குதான் என்கிட்ட பேசணும், மத்தபடி எனக்கு உன்கிட்ட பேச வேண்டாம், பேச இஷ்டமும் இல்ல. நாங்க லக்ஷ்மிய வீட்டுக்கு வான்னு சொன்னோம், அதுவும் உனக்காக வர சொன்னோம். ஆனா அவ மறுத்துட்டா. அதோட அண்ணி அவ வீட்டை விட்டு விரட்டிட்டா. அவளே உன்னோட முகத்தை பார்க்க விரும்பல. பாக்குறதுக்கு என்ன, அவ உன் கூட பேசுறதுக்கு கூட விரும்பல ரிஷி. அவ யார்கிட்டயும் சொல்லும் போது நான் கேட்டேன். she has blocked you. அவ உன்னோட நம்பரை பிளாக் பண்ணிருக்கா ரிஷி. ஓ, இப்பதான் புரியுது ஏன் லக்ஷ்மி பிளாக் பண்ணான்னு. அவளுக்கு லைஃப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வேண்டாம், எந்த ரிஸ்க்கும் வேண்டாம். நல்லது, குட். நீ என்ன விரும்பல, ஆனா இங்க எல்லாரும் என்ன விரும்புறாங்க. என் மாமுக்காக தான் நான் யோசிக்க போறேன். என்னை இவங்க தான் என் மேல அன்பு செலுத்துறாங்க. அவங்களாவது சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு நீலம், இந்த வீட்டுக்கு எது தேவையோ அதை பாரு. நமக்கு என்ன தேவை? அமைதி. நம்ம வீட்டுல அமைதியே இல்ல. நம்ம வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஆனா லக்ஷ்மி நம்ம வீட்டுல இருக்கும்போது அதெல்லாம் இருந்தது. ஆனா இப்போ அது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. பயமா இருக்கு. மலிஷ்கா பயப்படுற மாதிரி. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அதாவது இப்போ ரிஷி மலிஷ்காவோட பயத்தை போக்கலன்னு வச்சுக்க. அப்போ என்ன? இனி எப்பவுமே அவ பயத்தை போக்க முடியாது. ராணு, லக்ஷ்மியே ஷாலுவை நினைச்சு கவலையா இருக்கா. இந்த நேரத்துல போய் குத்தி காட்டி பேசிட்டு இருக்க. நான் என்ன இப்ப தப்பா சொன்னேன்? அவ திமிர பாருங்க, எவ்வளவு திமிரா நிக்கிறான்னு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறா. எல்லா விஷயமும் இவளுக்கு தெரிஞ்சிருக்குனா அப்புறம் ஏன் ஷாலு காண போன விஷயம் முன்னாடி இவளுக்கு தெரியல? சொல்லு. நான் எதுவுமே பேச விரும்பல சித்தி. ஆனா எனக்கு இப்ப தோணுது, ஷாலுக்கு நிஜமாவே ஏதோ தப்பு நடந்திருக்கு. யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க, ஆனா யாருன்னு தான் தெரியல. நான் சத்தியமா சொல்றேன், என்னமோ நடந்திருக்கு. பாவம் இந்த லக்ஷ்மி, இவளுக்கு எல்லாம் தெரியுது. ஷாலுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க சித்தியை பத்தி தெரிஞ்சுக்கல. அழகா பேசி ஏமாத்துற ஒரு ஏமாத்துக்காரி. துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கடவுள் தான் அந்த பொம்பளையை தண்டிக்கணும். மாடி லக்ஷ்மி, இப்ப எனக்கும் பயமா இருக்கு. நம்ம ஷாலு இப்ப எந்த நிலைமையில எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ. நீ ஒண்ணு பண்றியா? ரிஷியோட அப்பாக்கு ஃபோன் பண்ணு. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்பெல்லாம் உங்க முன்னாடி என் பேச்சு எடுபட மாட்டேங்குது. சரி, நீங்களே சொல்லுங்க. மலிஷ்காவோட பயத்தை ரிஷியால ஏன் போக்க முடியாது? என்ன நீலம், அந்த பயம் மலிஷ்காவோடது. ரிஷி அதுக்கு காரணம் இல்ல. உதாரணத்துக்கு ரிஷி மலிஷ்காவை ஒரு ரூம்ல பூட்டி வைக்கலாம். ரிஷி அங்க சுவாசிக்கிற காத்து அது கூட லக்ஷ்மி கிட்ட இருந்து தான் வருதுன்னு மலிஷ்கா சொல்லுவா. கொஞ்சமாவது இதை நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ண நீலம். கரிஷ்மா, பண்டிதரை நாளைக்கு வர சொல்லு. நான் அவர்கிட்ட பேசணும். சரி நீலம், ஒரு நிமிஷம். நீ பெரிய தப்பு பண்ற நீலம். ரிங் போகுது. மை காட், இந்த பொண்ணை பத்தி தான் பேசுறோங்கிறது இவளுக்கு எப்படி தெரியும்? காலையே சுத்திக்கிட்டு திரியுறா. கோ டு ஹெல். என்னாச்சு? கட் ஆயிடுச்சா? ரிஷியோட டாடு போன் கட் பண்றாரு. ரிஷியோட போனும் தானா கட் ஆகுது. ஏன்னா ரிஷி ஒன்னு பிளாக் பண்ணி வச்சிருக்கான். என்ன பேச்சு பேசுற? ரிஷி ஒண்ணு என்ன பிளாக் பண்ணல. உனக்கே தெரிஞ்சிரும். மெசேஜ் பண்ணி பாத்துற, மெசேஜே போகாது. என்ன பாக்குற? மெசேஜ் பண்ணு. என்னாச்சு?
என்னாச்சு? டாக்ஸி கிடைக்கல, 2 ஆட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நல்லதா போச்சு. சரிம்மா லக்ஷ்மி, போலாமா? மீட்டரை வர ஆன் பண்ணிட்டா வாங்க. வாமா வாமா போலாம். அப்படின்னா ரிஷி என்ன தான் லைஃப்ல இருந்து ஒதுக்குறான். மனசார அவன் என்ன வெறுக்கிறான். ஆனா எனக்கு ஏன் அவன் மேல அடிக்கடி நம்பிக்கை வருது? இப்ப பாரு என்னோட நம்பிக்கை அவன் ஏமாத்திக்கிட்டே இருக்கான். நான் தான் ஒரு பெரிய முட்டாள். இன்னைக்கு அவன் என்ன பிளாக் பண்ணிட்டான். ஆனாலும் அவன் என்ன பிளாக் பண்ணிருப்பான்னு எதுக்காக என் மனசை நம்பல? ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது? என்ன காரணம்? என்னாச்சு? ரிஷி ப்ரோ, முதல்ல மலிஷ்கா எவ்வளவு நாள் இங்கேயே இருக்க போறா? ஏ, அவ இஷ்டப்படி அவ இருந்துட்டு போட்டோம். அவ என்ன உன்னோட ரூம்லயா இருக்கா? கரெக்ட், அவ என் ரூம்ல இல்லதான். ஆனா நான் சீரியஸா கேக்குறேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? எல்லா ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஓகே? ஒரு பவுண்டரி இருக்கும். என்ன என்ன ப்ராப்ளம் ஆயுஷ்? அவ ஏதாவது பிரச்சனை பண்ணாலா என்ன? இன்னும் என்ன பண்ணணும்? வேணும்னே அவ இங்க டிராமா பண்ணிட்டு இருக்கா. ஐ திங்க் ரிஷி ப்ரோ, மலிஷ்கா இஸ் ஃபைன். அவ அப்சல்யூட்லி நல்லா தான் இருக்கா. நீங்களும் லக்ஷ்மி நீ ஒன்னா இருக்கிறத அவளால பார்க்க முடியல. அதனாலதான் அவ இங்க தங்குறா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்க கவனம் அவ மேல விழணுங்கிறதுக்காக தான் இங்க தங்குறா. நத்திங் எல்ஸ். ஆயுஷ் இப்படி எல்லாம் பேசாத. ஆனா நான் உண்மையதான் சொல்றேன் ரிஷி ப்ரோ. இங்க பாரு, நான் மலிஷ்கா கூட இருக்கேன். நான் அவளை பாத்துக்கிறேன். அண்ட் எனக்கு லக்ஷ்மியை பத்தியும் நல்லாவே தெரியும். மலிஷ்கா என்ன மனசார விரும்புறா. அண்ட் எனக்கு இதுவும் தெரியும், உனக்கு லக்ஷ்மி தான் ரொம்ப பிடிக்கும்னு. உன்னை பொறுத்த வரைக்கும் நானும் லக்ஷ்மியும் பெஸ்ட் கப்பல், தி பெஸ்ட். யா, ஏன்னா நீங்க அப்படிதான். நீங்க 2 பேரும் தான் பெஸ்ட். பட் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, சில நேரத்துல உன் பேச்சுல நான் மயங்கி போயிடுறேன். அப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, லக்ஷ்மி தான் என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். லக்ஷ்மி என்ன ரொம்ப கேர் பண்றான்னு. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல ஆயுஷ். லக்ஷ்மி என்ன கேர் பண்ணல. ரியலி ரிஷி ப்ரோ? யா, பாரு, நீ மலிஷ்காவை பத்தி சொல்றல. உனக்கு தெரியுமா மலிஷ்கா ஏன் இங்க இருக்கான்னு? அவ இங்க எனக்காக வந்திருக்கா. எனக்கு உடம்பு சரியில்லை ஆயுஷ், அதுக்காக தான் வந்திருக்கா. என்ன கேர் பண்ண வந்திருக்கா. பட் லக்ஷ்மி அவ இங்க வந்தாளா? இல்ல. ஹலோ ஷாலு. ஷாலுவை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க? யார் பேசுறது? யாரா இருந்தா உனக்கு என்ன? பேசுறத மட்டும் கேளு. எனக்கு உன்னையும் உன் தங்கச்சிங்களையும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஷாலு, பாணியை கூட எனக்கு தெரியும். அவங்க மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்றது கூட தெரியும். கண்டிப்பா சாக விட மாட்டேன். இல்ல, உன் தங்கச்சி திரும்ப வீட்டுக்கு வரணும்னா எனக்கு நாளைக்குள்ள 50 லட்சம் ரூபாய் வேணும். உனக்கு ஷாலு திரும்ப வேணும்னா எவ்வளவு? 50 லட்சம் தேவை. லக்ஷ்மி, லக்ஷ்மி. மடி லக்ஷ்மி, அமைதியா இருமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.